விஜய் சொல்கிறபடி வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து வீட்டுக்கு வராரு, சாரதா வீட்டுக்கு. உடனே பாட்டி வந்து இவன் இப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன விஷயமா வந்த? ஏற்கனவே எங்கள் வீட்டை எழுதி வாங்கிட்டேன், அது பத்தாதா இன்னும் வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து தங்கச்சிமா என்னை மன்னிச்சிடுமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தப்பெல்லாம் உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. தப்பெல்லாம் உணர்ந்தா வந்திருக்க நீ, உனக்கு ஸ்கெட்ச் வச்சுருக்காரு என் வீட்டுக்காரு, அதனால தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாருமா, நான் எல்லா தப்பையும் உணர்ந்துட்டேன், உன் வீட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் தான் வந்திருக்கேன், இந்தாம்மா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கங்காவும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாரு, வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான், உங்கள் பத்திரம் தான் அப்படின்னு விஜய் வந்து ஃபோனில் சொல்கிறாரு. என் மாமா கிட்டேருந்து சைன் வாங்கினல அந்த பத்திரத்தையும் எல்லாரும் முன்னாடி கிழிச்சு போடு அப்படின்னு அதையும் வந்து கிழிச்சு போட்டுறாரு. போதுமாமா, இப்போவாது நம்புறியா? எல்லாமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேம்மா, இப்போ எதுவுமே பிரச்சனை கிடையாது, உன் வீடு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டம்மா, இதுக்கு மேலே வந்து உங்கள் வீடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. வந்து கேட்டுட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு எதுக்காக இந்த மாற்றம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லாம் எனக்கு தெரியுமா, எங்கள் வீடையே நீ எங்கள் கிட்டேருந்து இப்போ பிரித்து வாங்கியிருக்கல ஒன்றெல்லாம் அப்படி சொல்லிட்டு வந்து பலாரம் ஒரு அறவிடுறாங்க. நம்ம வந்து காவேரி பசுபதியை அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கா சாரதா எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி அப்படின்றாங்க. இவனுக்கெல்லாம் ஒரு அரை பத்தாதுமா, ஒன்றும் அடிக்க வராங்க. காவேரி தடுக்கிறாங்க. அவங்க அம்மா, விடுடி, அவன் செஞ்ச பாவத்தை அவனே அனுபவிப்பான் அப்படின்னு. ஆமாம், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து ஃபோன் வந்து சொல்கிறாரு, காலில் என் மாமியாரோட காலில் விழுந்து உன் பாவத்தெல்லாம் வந்து கரைச்சிக்கோ அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் காலில் விட, ஐயோ ஏன் காலெல்லாம் விழுற பசுபதி அப்படி சொல்லி சொன்னோன்னே, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் காலில் விழுறது தான் எனக்கு ஒரே வழி அப்படி சொல்லிட்டு காலில் விழுறாரு. இவனெல்லாம் மன்னிக்கவே கூடாதுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை சாரதா. அடுத்து எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்பா போதும் பாடி தான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல, உங்கள் வீடு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போதுமா அப்படின்றாங்க. சரி போதும், நீ பரவாயில்லையே, இந்த அளவு பண்ணிட்டியே, பெரிய விஷயந்தான், முதல்ல சரி வெளியே வந்து பேசு அப்படின்னோடனே வெளியே வராரு. எல்லாருமே அதிர்ச்சி அப்படி பார்த்துருக்கேன், என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா சாரதா பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜயும் மாமாவும் அதுக்கப்புறமா வந்து நிவீனும் தாம்மா அப்படின்னோடனே அதிர்ச்சியில் எல்லா விஷயத்தையும் காவேரி வந்து விலாவரியாக சொல்கிறாங்க. உடனே வந்து பாத்தியாக்கா, எப்படி வந்து பசுபதி மன்னிப்பு கேட்டு நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன், ஏதோ பிரச்சனை வரப்போது சொன்னேன், பார்த்தல விஜய் என்றைக்குமே கெத்துக்கா, அவருக்கு நல்லா வந்து வேலை வச்சார் இவனுக்கு அப்படி சொன்னோன்னே எல்லாத்தையும் கேட்டால் வந்து சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி இது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க? ஆமாம்மா, பின்ன இந்த பசுபதியெல்லாம் வழிக்கு வருவானா, இவெல்லாம் வந்து வந்து மன்னிப்பு கேட்குறாளா? பாட்டியில் ஐயோ கலக்கிட்டாங்களே, பாத்தியாடி, நீ இவ்வளோ நாளாக வந்து மருமகன் நினச்சவங்க மகனாக மாறிட்டாங்க, பொண்ணுங்க தான் வந்து உனக்கு மீட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா வீட்டை மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொடுத்து வச்சு விடி சாரதா அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இதனால இவங்களுக்கு ஏற்படக்கூடாதுல்ல, அதாம்மா நானும் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கங்கா வராங்க. உடனே அக்கா இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும், இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வீடு இருந்தால் போனால் போகுது அப்படின்னோடனே, எப்படி நீ போனால் போகுதுன்னு சொல்வேன், இந்த வீட்டு உங்கள் அப்பா ஓடுது, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டினதுடி, இந்த வீட்டு மேலே உனக்கு கொஞ்சம் கூட பெருமை இல்லை, இப்படி சொல்கிறிய அப்படின்னோடனே, இல்லைம்மா மாமாவுக்கு எதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு, அதான் பிரச்சனை வரலைல்ல, அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகு வந்து ஒப்படைக்கிறாங்க நம்ம விஜய். இதோடு அவ்வளோதான், இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு எங்கள் வழிக்கு வந்து இந்த மாதிரி பாவம் புண்ணியம் பார்த்து உன் பிள்ளைய விட்டோம்னா அந்த மழை விட மாட்டோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு செம்மையாக டென்ஷனாக பசுபதி, வாடா போலாம் ராகம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. என்னப்பா இது இந்த அளவு பண்ணுறாங்க அவங்கள சும்மா விடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து 3 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. ஐயோ அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்தோன்னே இவங்க 3 பேருமே பயங்கரமாக பாராட்டுறாங்க எல்லாருமே. கங்கா வந்து, நான் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்தளவு ஆயிடுச்சுல, இப்போ பார்த்தியா கங்கா எப்படி வந்து நம்ம வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் நான் வரல, நீ நம்ம ஓவராக பண்ணிக்கிற அப்படின்னோடனே, பார்த்துக்கிறேன் உங்களை, நீங்கள் ரொம்ப தாங்க விஜய் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க அப்படின்றாங்க. போகாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அந்தளவு ஆயிடுச்சா அப்படி சொல்லிருக்காங்க, முறைக்கிறாங்க. இங்கே வந்து 3 பேருமே வந்து நம்ம சாரதை வந்து பாராட்டுறாங்க. உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது, என் பொண்ணுங்க பண்ண வந்து வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றிப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க. அழுதுட்டு எல்லோரும் வந்து நாங்கள் உங்கள் வந்து பையன் மாதிரிங்க, ஏங்க இப்படி நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே விஜய் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. எல்லோரும் இதை பார்த்த கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ரூமுக்கு வந்ததும் வந்து காவேரி வந்து அப்படியே வந்து விஜய் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என் பொண்டாட்டிக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்ய வேண்டி, என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி அழற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெட்டி வடிகளே வந்து கிஸ் பண்ணுறாரு விஜய். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு காவேரி.